ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட தரகர்களில் 4 பேரை 3 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க சைதாப்பேட்டை பெருநகர குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக ஹரிஷ் பஜாஜ் உள்ளிட்ட 6 தரகர்களை சிபிசிஐடி போலீசார் கடந்த சனிக்கிழமை அன்று கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ஹரிஷ் பஜாஜ், வேதாச்சலம், பிரவீன்குமார், நர்பத் ஜெயின் ஆகியோர் சைதாப்பேட்டை 11வது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். போலீசாரின் மனுவை ஏற்று அவர்கள் 4 பேரையும் 3 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவிட்டார். கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் முதல் விசாரணையில் 16 நபர்கள் என்று தெரிய வந்ததில் 6 நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் இருக்காங்க. அதுல இன்னைக்கு ஹரிஷ் பஜாஜ் உட்பட 4 பேரை போலீஸ் காவலுக்கு எடுக்கிறதுக்காக அரசு தரப்புல மனு தாக்கல் செஞ்சோம். அந்த மனுவை நீதிபதி பகுதியாக அனுமதிச்சு 24ஆம் தேதி மதியானம் 3 மணி வரைக்கும், வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணி வரைக்கும் 4 பேரை காவல் காவலில் வச்சு விசாரிப்பதற்கு அனுமதி அளிச்சிருக்காரு. இதற்கிடையே சென்னை ஐனாவரத்தில் கைது செய்யப்பட்ட சூதாட்ட கும்பல் தலைவன் பிரசாந்திடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது.